ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டைங்க. இது வரைக்கும் இந்த ஹேர் டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரெண்டு பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெடி பண்ண செகண்டில் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. வீட்டில் ஈஸியான பொருள் தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வாரத்தில் 3 டைம் வந்து இது நிறைய வெள்ளை முடி இருக்குது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்தில் நல்ல நிரந்தரமான ஒரு கருப்பு முடி வந்து சூப்பராக வந்து தருங்க. அது மட்டும் இனிமேல் முளைக்கிற புது முடி வந்து முளைக்குது இல்லையா, அந்த புது முடி வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு கருப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறப்போ நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் டக்குன்னு எடுத்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கூட நீங்கள் மறுபடியும் தலையை அலசிக்கலாம். அது வரைக்கும் இந்த ஹேர் வாஷ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நிற்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இது ரெடி பண்ணியிருக்கிறது வந்து தலையில் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்துட்டு நார்மலான சீவக்காத்தூள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு 3 மாதத்தில் நல்ல முடி சூப்பராக கருப்பாக மாறும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், என்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கையில் வந்து நம்ம தொட்டுட்டோம் இல்லையா, தொட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி கையில் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் வந்து தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா போகாதுங்க. கண்டிப்பாக பாருங்கள், நான் இப்போ எலுமிச்சம்பழோட விம்ஜெல் வந்து போட்டு தான் நான் கழுவ போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கையில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்குது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து இது போகாது கலரு, அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது. இப்போ 1 செகண்ட் தான் உங்களுக்கு வந்து நான் கையில் ஆட் பண்ணி காமிச்சேன், ஆனால் அது போக மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், நான் விம்ஜெல் வந்து போட்டு தான் நான் கழுவ போகிறேன். அந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டான ஒரு ஹேர் டை. நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை இன்றைக்கி செய்ய போகிறோங்க. பாருங்கள், நான் நல்லா போட்டு ஜெல்லு போட்டு கழுவுனா தான் அந்த கருப்பே வந்து போகுது. அந்த அளவுக்கு வந்து கையில் நல்லா பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் கை கழுவ முடியுமே தவிர நீங்கள் மற்றபடி வந்து கழுவ முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி சட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையாக ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக தாங்கிறதுக்காகவும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 பொருளை வச்சு செம்மையாக ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தொட்டியில் அந்த சரட்டு நம்ம இந்த தேங்காய் தொட்டி வந்து ஆல்ரெடி நம்ம ஹேர் டை வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இதை விட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதில் இருக்கிற சக்கை மாதிரி வரும். அந்த பட்டையில் நம்ம எடுக்கிறப்ப எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி கருகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஒரு பொருளோட நம்ம ஒரு பவுடரையும் உள்ளே சேர்க்க போகிறோம். அந்த பவுட்ரு இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்ப உங்களுக்கு செம்மையாக கலர் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவு இதாக சூப்பராக உங்களுக்கு முடிக்கு வந்து நல்லா கருப்பு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தேங்காயோட ஒரு மட்டை வந்து அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் பிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி லேசாக பிச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். அதுக்காக தான் இது அதிகமாக எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் டப்பியில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணி வேறு மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் 2 ஸ்டெப்பாக. அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லா ஹேர் டையோடவும் இந்த பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தாங்க சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா ஹீட் எப்படி பிடிக்குது பாருங்கள். இது வந்து சருகு மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வறுபட்டுரும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இரும்பு கடாயை எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அனல் எப்படி மேலே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஏறும். சீக்கிரமாக நம்மளுக்கு கருகிடும். நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அப்படியே
அனல் ஆகுது அப்படின்ட்டு. பார்த்து கொஞ்சம் பக்குவமாக செய்ய, ரொம்ப கிளறினீங்கன்னா முகத்துலலாம் தெரிச்சிடும். இப்போது நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கருகிடணும். கண்டிப்பாக கருகினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேர்க்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கருகிருச்சு. இந்தளவு ஆனதுக்கப்புறம் மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஏன்னா கடாயில் இருக்கிற ஹீட் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம அதில் இருக்கிற ஹீட்டே இந்த பொடி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு. புகையெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். நீ கொஞ்சம் அந்த அனல்லாம் கொஞ்சம் வெதுன்னு ஆகிற வரைக்கும் இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை ஒரு பவுடர் மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை நம்ம இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. ஏன்னா ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கீழே இறக்கி வச்சேன். இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சிடலாங்க. ஏன்னா இந்த இரும்பு கடை ரொம்ப ஹீட் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஆறாது. இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து மாட்டிக்கலாம். இதில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆறிடும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஆவி போகுது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் ஆற வச்சோம்னா சீக்கிரம் வந்து ஆறிடும். ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிட்டே இருக்குது. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம சருகு மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இடிக்கல் இருக்கு இல்லையா வீட்டில், அந்த இடிக்கலை வச்சு நான் அந்த தட்டிலையே நல்லா வந்து பவுட்ரு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போடுறதுனா போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நீங்கள் சளிச்சிக்கலாம். நான் வந்து இதிலையே வந்து பவுட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா மருதாணி இலை வந்து பவுடராக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் வந்து நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அந்த தேங்காயோட அந்த மஞ்சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. அப்போ இந்த கல் வச்சாலே வருங்க நல்லா பவுடர் ஆகுது. இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணி போட்டுக்கலாம். கலர் வந்து உடனே வந்து போகுமான்னு கேட்டால் இது வந்து நம்ம எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணி தடவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். போயிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் மாத கணக்கு வரைக்கும்லாம் நம்மளுக்கு வந்து ஹேர் டே வந்து அப்ளை பண்ணால் இருக்க மாட்டேங்குது, கலர் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்னும் நெல்லிக்காய் பவுட்ரு, செம்பருத்தி பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கருஞ்சீரகம், அடுத்து இது நெல்லிக்காய் எல்லாமே வந்து சேர்த்து இந்த பவுடரையும் நீங்கள் கூட சேர்த்து ஒரு டிகாஷன் ரெடி பண்ணி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு நரைமுடி வந்து தீர்த்து கொடுக்கும். எல்லாமே தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முடியே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும். உடனே போட்டதே எங்களுக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கருப்பாகும். மறுபடியும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் போகும். நீங்கள் தொடர்ந்து பண்ணையில் மட்டும்தான் கலர் வந்து உங்களுக்கு நீடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் பரவரன்னு இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பூசுகிறப்போ ஹேர் டே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் நம்ம நைஸ் பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. இதை வந்து நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வடிகட்டியில் பெரிய சல்லடையில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் திப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நைஸ் பவுடராக வந்து கிடைக்காது இல்லையா, அதனால். மிக்ஸி ஜாரில் போட்டால் நல்லா ஃபைன் பவுடராக ஆகும். நம்ம வந்து அப்படியே போட்டதுனால கொஞ்சம் அந்த திப்பாக இருக்குது. கொஞ்சம் அந்த நல்லா வந்து வறுபடாதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் திப்பி மாதிரி வந்துருச்சு.
இது நம்மளுக்கு தேவைப்படாது, இது எடுத்துடலாம் நம்ம. இப்போ நைஸ் பவுடர் வந்து கிடச்சிருச்சு. கொஞ்சம் சளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். கையில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படி தொட்டுட்டு நீங்கள் வெறும் கையை இப்படி எடுத்திங்கனாவே கருப்பு அப்படி பிடிக்கும். இதில் வந்து நம்ம மருதாணியும் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்னதாக பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பவுடரை வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு மீதி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நம்மளுக்கு இவ்வளோ பவுட்ரு தேவைப்படாதுங்க, அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த பவுலில் போட்டு வச்சிடலாம். நீங்கள் எல்லா ஹேர் டைக்கும் நீங்கள் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவு இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வந்து உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது, நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். காற்று போகாமல் இந்த மாதிரி வந்து டப்பியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து யூஸ் பண்ணிவிட்டு 2 மெத்தேடு சொல்லிடுறேன். தேங்காய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் சீவிட்டு போயிட்டு வந்து நீங்கள் அலசிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை எங்களுக்கு ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க. கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு மணி நேரங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் தலையில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இது ஊறினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான சீயக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணணும். இது மாதிரி ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்காது. நல்லா வந்து ஆயில் ஃபுல்லாக கடுகெண்ணெய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் நல்லா ஆட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும். உடனே அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜெல்லு கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரெடிமேட் ஜெல்லாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். எண்ணெயில் கலக்கிறப்ப நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதை 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த ஜெல்லை வந்து கலந்து நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான். இது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது மருதாணி சேர்த்துருக்கறனால உடனே நீங்கள் போட்டதே கொஞ்சம் கலர் நல்லாவே கொடுக்கும். அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் தொடர்ந்து ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு சூப்பராகவே கலர் மாறும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கருன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, கையிலையும் உங்களுக்கு வந்து தொட்டிங்கனாவே அந்த அளவுக்கு வந்து கலரு சூப்பராக பாஸ் ஆகுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து தேங்காய் சரட்டையோட இதை விட நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் நம்ம மூலிகை பவுட்ரு மருதாணி இலை பவுட்ரு வந்து நம்ம சேர்க்குறப்போ நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக கெமிக்கல் சேர்க்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நிறைய வீடியோஸ் வந்து ஹேர் டை வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த முன்னாடி நெத்தியில் இந்த காதோரெல்லாம் இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு நான் டச் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒட்டுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இது ஒட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வந்து பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த முன்னாடி எந்த அளவுக்கு கருப்பாக பிடிக்குதுன்னு பாருங்கள். அதிகமாக இந்த மாதிரி விட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கோங்க. கடுகு எண்ணெயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிசுப்பு இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சொன்னால் மற்றபடி ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கடுகு எண்ணெயில் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலையை சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீவக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி அதிகமாக நெத்தி முடி இருக்கிறவங்க இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காதோரம் பாருங்கள், நிறையா பெண்களுக்கு வந்து எனக்கே இங்கே காதோரம் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு நீங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடுகெண்ணெயில் யூஸ் பண்ணுங்கள். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நார்மலான ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க. 3 மாதத்தில் நல்லா சூப்பராக நிரந்தரமான கருப்பு முடியை வந்து நம்ம பார்க்கலாம். பாய், அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.